இன்னைக்கு ஐயா பிஜேபி உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயா. தமிழகத்துல 2 கட்சி வேண்டாங்க, புதுசா மாத்தி ஓட்டு போடுவோம். நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க ஐயா? இன்னைக்கு எப்படி இருக்குனாங்க ஐயா, இந்த 2 கட்சிகளும், ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் ஒரு கிளாஸ் ரூம்ல கடைசி பெஞ்சில் 2 பசங்க மாதிரி. 10க்கு 100க்கு ஒரு தம்பி 4 மார்க் வாங்கியிருக்காப்ல. பக்கத்து தம்பி என்ன சொல்றாப்ல, இல்ல நான் 100க்கு 5 மார்க் வாங்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. இந்த தம்பி சொல்றாப்ல, இல்ல நான் 100க்கு 4 வாங்கியிருக்கேன், என்னை கிளாஸ் லீடர் ஆக்குங்க. ஐயா இவங்க 2 பேருமே ஃபெயில். 100க்கு 4 மார்க் பாஸுங்களா? இல்ல. 100க்கு 5 மார்க் பாஸுங்களா? 2 ஃபெயில். இவன் இந்த 4 மார்க் பையன் வரும்போது இந்த பையன் என்ன சொல்லுவான், 4 மார்க்கோட 5 மார்க் பெருசு, எனக்கு கிளாஸ் லீடர் கொடுங்க. 5 மார்க் பையன் வந்தோடனே என்ன சொல்லுவான், 4 மார்க் பையன், அண்ணே அவன் 5 மார்க் தான் வாங்கியிருக்கான், அடுத்த எக்ஸாம்ல 6 மார்க் வாங்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. இப்படித்தான் 70 ஆண்டு காலமாக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுங்க ஐயா. நம்முடைய கைரேகை தேய்ந்ததுதான் மிச்சம். கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார், தனித்தன்மையாக நின்று கொண்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய மக்களின் மீது, கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீது அளப்பரிய அன்பும் பேரன்பும் வைத்திருக்கக்கூடிய மோடி ஐயா இருக்கிறார். உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய எல்லா துறையும் சுத்தம் பண்ணணும் நிக்கிறோங்க ஐயா. ஒரு தொடப்பாக்கட்டை எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணா மட்டும்தான் இந்த நாடு, தமிழகம் உருப்படும். உதாரணத்திற்கு கல்வித்துறையை சரி பண்ணணும், சுகாதாரத்துறையை சரி பண்ணணும், காவல்துறையை சரி பண்ணணும், அரசு துறையை சரி பண்ணணும். புறையோடி போய் கிடக்குது, லஞ்சம் புறையோடி போய் கிடக்குது. இதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இங்க வளர்ச்சி என்பது கொஞ்சம் அந்த தண்ணி தொட்டியில தண்ணி சொட்டு சொட்டா உழுவுற மாதிரி தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி. நாங்க உங்ககிட்ட சொல்றது டேமை திறந்து விடுறோங்க, மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தமிழகத்தை எடுத்து செல்கின்றோம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த யாத்திரை ஒரு இடத்துல சொல்லிட்டு வர்றாங்க ஐயா. நமக்கு 2 பேர் வேண்டாங்க ஐயா, அதற்கான நேரம் வந்துருச்சு, பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பால் வலிமை அடைந்திருக்கிறது. உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கும் அளவுக்கு தைரியமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்க்கிறேன், மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்க்கிறேன். அது தமிழகத்திலே ஏன் வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள். பொய் வேண்டாம், போலி வளர்ச்சி வேண்டாம், ஒரு குடும்பத்திற்காக ஆட்சியும் கட்சியும் வேண்டாம். சாதாரண மக்களை மையப்படுத்தி நடத்தக்கூடிய வளர்ச்சி நமக்கு வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். இன்னைக்கு உங்களுடைய பகுதியை மட்டும் எங்களால பேச முடியுங்க ஐயா. உதாரணத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மட்டுமே, செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்திற்கும் 3வது ரயில் வழி தடம் ரொம்ப நாளா கேட்டிருந்தேன். அதற்காக மத்திய அரசு 598 கோடி ரூபாய் ஒதுக்கி 2022 மே மாசம் இதை நடக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. 17 கோடி ரூபாயில செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கான புதுப்பிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அமிர்த் பாரத் திட்டத்தில். ஐயா இந்த ஊர்ல மட்டுமே, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 17,750 பேருக்கு பாரத பிரதமருடைய இலவச வீடு திட்டம் வந்திருக்கிறது. 3,62,156 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் வந்திருக்கிறது. 1,33,805 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் வந்திருக்கிறது. 1,24,784 வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்திருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14,711 பேர் பயன்பெற்றிருக்கின்றீர்கள். 45,214 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் கௌரவ நிதி உங்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு. ஐயா இந்த மாதிரி சொல்லலாம், தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஆட்சியில என்ன வளர்ச்சி கொடுத்திருக்கின்றோம் அதுவும் இருக்குங்க ஐயா. தமிழகத்திற்கு என்ன வளர்ச்சி கொடுத்திருக்கின்றோம் அதுவும் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாற்றாக நின்று கொண்டிருக்கிறது அதை பத்தியும் பேசணும் ஐயா. பட்ஜெட் சொல்லக்கூடிய பொய்யை தோலுறுத்து உங்ககிட்ட காட்டியிருக்கிறோம்.